அல்லாமா ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிட்டத்தட்ட வரலாற்றில் எழுதுகிறார்கள், ஒரு நபரின் மூலமாக இவ்வளவு பேர் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்ற ஒரு அற்புதமான செய்தி இவர்களுடைய வரலாற்றுக்கு உண்டு. கிட்டத்தட்ட 90 லட்சம் பேர் இந்தியாவிலே இவர்கள் மூலமாக இஸ்லாத்தை ஏற்றார்கள். இதிலே ஆச்சரியம் என்னவென்றால், இந்த 90 லட்சம் பேர் ஏதோ இவர்கள் தாவா செய்து கஷ்டப்பட்டு அவர்களை வர வைத்தார்கள் என்றெல்லாம் செய்திகள் கிடைக்கவில்லை. தங்களுடைய ஆன்மீக பார்வையால் தங்கள் வாழ்க்கையை பார்த்ததால் 90 லட்சம் பேர் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். யார் இந்த ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி? சஜஸ்தானிலே குராசானுடைய ஒரு பகுதியான சஜஸ்தானிலே பிறக்கிறார்கள். தந்தை வழியிலே ஹசன் ரலியல்லாஹுடைய வம்சம். தந்தையினுடைய பெயர் சையது கியாசுத்தீன் அஹ்மத் என்பது. தாயார் ஹுசைன் ரலியல்லாஹுடைய வம்சத்திலே வருகிறார்கள், சையதா உம்முல் வரா. அப்போது தந்தை வழியிலே ஹசன், தாய் வழியிலே ஹுசைன், மொத்த அஹ்லு பைத்துகளுடைய வம்சாவளியில் நேரடி வம்சாவளியிலே வருகிறார்கள் ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சின்ன வயசிலேயே கரீபுன் நவாஸ் என்றால் முகீசுல் ஃபுகரா என்று அர்த்தம். ஏழைகளுக்கு உதவுவர், இல்லாதவர்களை பார்த்து அன்பு செலுத்துபவர் என்று அர்த்தம். சின்ன வயதிலேயே பிறரின் மீது அன்பு காட்டுவதிலே அளப்பரிய குணமுடையவர்களாக ஹாஜா நாயகம் இருந்தார்கள். சின்ன வயசுல எந்த அளவுக்கு அப்படின்னா, அவங்க தாயார் இடத்துல சின்ன பையனா இருக்கிற போது அவருடைய தாயார் இடத்துல யாராவது ஒரு பெண் குழந்தையை கொண்டு வந்து அந்த குழந்தை அழுகுவதை இவர்கள் பார்த்தால் தன் தாயிடத்திலே சொல்வார்களாம், சுட்டி காட்டுவார்களாம், இந்த குழந்தை அழுகுது, நீங்க கொஞ்சம் தூக்கி பால் கொடுத்தா நல்லா இருக்கும். அவ்வளவு இறக்க சுபாவம் உள்ளவர்கள். 4-5 வயதில இருக்கிற போது தங்கள் வீடுகள் பக்கத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளையும் அழைத்து அன்றே தின்பண்டங்களை கொடுத்து இவர்கள் மகிழ்ச்சி அடைவார்களாம். அவ்வளவு இறக்க குணம். இன்னும் எழுதுறாங்க, ஒரு நாள் அவங்க ஈது பெருநாள் அன்று புத்தாடை அணிந்து அப்படியே அத்தர் மனத்தோடு அப்படியே ஈதுகாவுக்கு நடந்து போகிறார்கள். நடந்து போகிற வழியிலே ஒரு கண் தெரியாத சிறுவர் சரியான ஆடை இல்லாமல் அலங்கோலமாக நிற்கிறார்கள். ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்தி அந்த வயதிலேயே அந்த குழந்தையை பார்த்து அழுக ஆரம்பித்து விடுகிறார்கள். அடுத்து என்ன தெரியுமா செஞ்சாங்க? போயிட்டு தங்களுடைய ஆடையை கலட்டி அந்த குழந்தைக்கு கொடுத்து கையை பிடித்து ஈதுகாவுக்கு அழைத்து சென்றார்களாம். இப்படி சின்ன வயதிலேயே பிறரின் மீது இரக்கம் சுபாவம் உள்ளவர்கள். காரணம், அவர்களுடைய உடலிலே ஓடுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரத்தம். வரலாற்றுல